ஈழத்தமிழர்களுக்கு கனடா ஒரு இரண்டாவது ஈழத்தாய். ஒரு நாளும் கனடா ஈழத்தமிழர்கள் என்ற பிரச்சனைக்கு கைவிட்டதே இல்லை. உங்களுக்கே தெரியும். அங்கதான் பல விடயங்கள் இலங்கை அரசுக்கு எதிராகவும் நடந்தேறியது. அங்க தமிழர்கள் அரசியலில் கலந்திருக்கின்றார்கள். ஏன் அங்குள்ள தமிழர்களால் அந்த நாட்டுக்கே ஒரு பெரும் வருமானத்தை வருது. ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு சம்பவம். நீதி கேட்டு நிற்கும் அந்த ஒருவர், அதாவது குடும்பமாக தோப்பில் இருந்தவர் இன்றைக்கு தனிமரமாக ரோட்டில் நிற்கிறார். ஸோ அவற்றை நீதி பார்த்த உண்மையாக மனவருத்தமாக இருக்குது. ஸோ 2022ஆம் ஆண்டு நடந்த அந்த விபத்து எல்லாரும் பார்த்துருப்பேன். நானும் பார்த்து மனவருத்தப்பட்டேன். அதாவது அந்த விடயத்தை சொல்லி ஒரு நாளும் புரிய வைக்க முடியாது. ஃபீல் பண்ணி, அதாவது உண்மையாக எங்களுக்கு நடந்துச்சா இருந்தால் புல் அரிக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், புல் அரிக்கும். நிச்சயம் பார்க்கல அது அப்படி ஒரு விடயத்தை. அது நடந்த பிறகு இவர் இன்னும் தான் உயிரோடு இருக்கிறார். அதை விட இந்த உலகத்துக்கு இந்த தன் குடும்பத்தின் நினைவாக பல விடயங்களை செய்து கொண்டு வரார் இலங்கையில் பார்த்தனான். ஸோ அப்படி ஒரு நல்ல மனிதன், அப்படி ஒரு நல்ல மனிதருக்கு ஸோ அந்த தீர்ப்பு தவறப்போகுது. அதாவது அங்கே நடந்த விபத்து இவர்களை விட்டு அதாவது நியாயம் இல்லாமல் மாறப்போகுது என்று ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறேன். நிச்சயமாக அந்த நடந்த விபத்துக்கு பக்கத்தில் நான் நின்றதில்லை. அதாவது என்னாலையும் அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த தீர்ப்பு சில விடயங்களில் சட்டம் ஒரு இருட்டுற மாதிரி சில விதங்கள் மறைஞ்சு அப்படியே போயிடும். ஸோ அதை நாங்கள்லாம் சட்டத்துக்கு முன்னால் கொண்டு நிறுத்த வேணும், ப்ரூவ் பண்ண வேணும். இதற்கு அங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ள கனடா மக்கள் சும்மா இல்லை. ஈழத்துக்கு பிறகு ஈழத்தமிழர்கள் அதிகம் வாழும் இடம் என்றால் அங்கே அது கனடாவாக தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அந்த மக்கள் இவருக்கு பின் துணையாக நின்று நிச்சயமாக அந்த கேஸ் நடக்கிற 17ஆம் தேதி நினைக்கிறேன். எனக்கு டேட்டு சேம் பிள்ளையா சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கள். அதாவது 17ஆம் தேதி போய் அவருக்கு உதவியை செய்து அவரோட நின்று அந்த நீதிக்கு அந்த கனடா அரசிடமிருந்து நீதி வாங்க வேண்டும். உண்மையாக சொல்ல போனால் கனடா அரசு மட்டும்தான் ஈழத்தமிழருக்கு ஒரு நீதியை கொடுக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு வகையில் பகிரங்கமாக நிற்கும். அதே மாதிரி இவருக்கும் ஒரு நீதி கேட்டு நிற்கின்றார். நிச்சயமாக இவர் நீதி கேட்டு நிற்கிறது தனக்காக என்று இல்லை, இனியும் ஒரு குடும்பத்துக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஸோ முடிஞ்சவரை உதவி செய்யுங்கள், முடிந்தவரை இந்த வீடியோவும் பகிருங்கள், நீங்களும் போங்கள். அதாவது கனடாவில் இருக்கிற அனைவரும் அந்த தேதிக்கு அந்த கோச்சிலையோ அந்த இடத்துலையோ போய் நில்லுங்கள் என்ற அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.